முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை ஒரு நபர் விரும்புகிறேன் என்று கூறப்போகின்றார். உனக்கே தெரியாமல் உன் அருகிலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களாக உன்னிடம் நண்பர் போல சகஜமாக பேசி சிரித்து கொண்டு பழகி கொண்டு இருக்கும் அந்த நபர் திடீரென்று இன்று வந்து உன்னை நான் மனப்பூர்வமாக நேசிக்கின்றேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறப்போகின்றார். அதை கேட்டு நீ வாயெடுத்து போகின்றாய். இத்தனை நாட்களாக என்னிடம் ஒரு வார்த்தை கூட அப்படி கூறியதில்லையே, அப்படி பழகிய போலவும் இல்லையே, பின்பு எதற்காக திடீரென்று இப்பொழுது இவ்வாறு கூறுகிறாய் என்று நீ கேட்கப் போகின்றாய். அதற்கு அவர் கூறும் பல விஷயங்கள் உனக்கு வாயடைத்து போகும்படி இருக்கப் போகின்றது. ஆம் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது. இத்தனை நாட்களாக இயல்பாக அவர் உன்னிடம் பேசி வந்தார். எப்பொழுதும் உனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. நல்ல நண்பர், நல்ல உதவியாளர், ஒரு நல்ல மனிதர் என்ற எண்ணம் அவரை பற்றி உனக்கு இருந்தாலும் வாழ்க்கை துணை என்ற எண்ணம் உனக்கு இதுவரை அவர் மீது வந்ததே இல்லை. அந்த அளவிற்கு அவர் உன்னிடம் பழகியிருந்தார். அந்த அளவிற்கு பல விஷயங்களை உன்னிடம் சொல்லி இருந்தாலும் சற்று சொல்லக்கூடாது என்றும் சொல்ல முடியாமல் இருந்தும் சொல்ல தைரியம் இல்லாமல் இருந்தும் அந்த விஷயத்தை இன்று வெளிப்படையாகவே உன்னிடத்தில் என்ன ஆனாலும் சரி, என் மனதில் உள்ளதை நான் சொல்லியே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் உன்னிடம் கூறப்போகின்றார். இத்தனை நாட்களாக உன்னை என் நட்பாக மட்டும் நான் பார்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை துணையாக நீ இருந்தால் காலம் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சிறிது நேரம் உன் அருகில் இருக்கும் பொழுதே என் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் குறைகின்றது. என் மனம் லேசாக உணர்கின்றது. என்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீ சரி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லும் ஒரு வார்த்தையில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்தது போன்ற எண்ணம் என் மனதிற்குள் இருக்கின்றது. இவ்வளவு நேர்மறை எண்ணம் கொண்ட உன்னை என் வாழ்க்கை முழுவதும் தொலைத்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றேன். அதற்காகத்தான் நான் உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நேசம் உண்மையானது, என்னுடைய காதல் நேர்மையானது. அனைத்தையும் மீறி நான் நிச்சயமாக உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று கூறி உன்னிடம் தன் மனதில் உள்ள அத்தனையும் வெளிப்படுத்தப் போகின்றார். அப்பொழுது நீயா இத்தனை நாட்களாக என் அருகில் இருந்து என்னிடம் இந்த விஷயத்தை மறைத்தாய் என்று வாயடைத்து போகின்றாய். வாயடைத்து போனாலும் அந்த நபர் எவ்வளவு நல்லவர் என்று உனக்கு தெரிந்த காரணத்தினால் நீ எதுவும் எதிர்த்தோ கோபமாகவோ பேச உன்னால் முடியவில்லை. நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய முடிவுதான். அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஓம் முருகா.